அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் எண்கோளங்கள் தொடர்பான சில வினாக்களை பார்ப்போம். முதலாவது பார்ப்போம். இந்த எண்கோளங்கள் முதலாவது இதற்கு இடையில என்ன தொடர்பு இருக்குன்னு பார்ப்போம். இதுல 8 மேலும் இதுல 15. 8 மேலையும் கூட்டினா 15 இதுல வரும். ஆனா அதே மாதிரி 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9 வராது. சரி, இப்ப 8 வர்க்கம் 64. அதே மாதிரி 7 வர்க்கம் 49. கழிச்சோம்னு சொன்னா 15. அதே மாதிரி அடுத்தது 6 வர்க்கம், அதுல இருந்து 3 வர்க்கம் 9 கழிச்சா 27. அதே மாதிரி 10 வர்க்கம் 100, 8 வர்க்கம் 64 கழிச்சா 36. அதே போலதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா 9 வர்க்கம் 81, 3 வர்க்கம் 9 கழிச்சா 72. முதலாவியோட 72. இரண்டாவது கேள்வி. முதலாவது 72. ரெண்டாவது இதுல 8, 6 இருக்கு. இப்ப நாங்கள் கூட்டி காண இயலாது, பெருக்கினாலும் அவ்வளவு வராது. என்ன செய்ய வேண்டாம், 8 வர்க்கம் 64, அதுல இருந்து இது பக்கத்துல உள்ள இலக்கத்தை கழிப்போம், 58. அதே மாதிரி திருப்பி 6 வர்க்கம் 36, பக்கத்துல உள்ள இலக்கத்தை கழிச்சிங்கன்னா கீழே உள்ள விட வரும். 8 கழிச்சா 28. சரி, அதே மாதிரி அடுத்தது 10 வர்க்கம் 100, 7 கழிச்சா 93. 7 வர்க்கம் 49, 10 கழிச்சா 19. அது 5 வர்க்கம் 25, அதுல இருந்து 6 கழிச்சா 19. திருப்பி 6 வர்க்கம் 36, 5 கழிச்சா 31. இதே அடிப்படையில் நாங்கள் கடைசி கண்டோம்னு சொன்னா 6 வர்க்கம் தெரியும். 6 வர்க்கம் 36, 36ல இருந்து 3 கழிச்சா 33. அதே மாதிரி 3 வர்க்கம் 9, 6 கழிச்சா 3 உடைய இருக்கு. ரைட், அடுத்த வினா போகும். இது பாருங்க, சுற்றவரை இலக்கங்கள் இருக்கு, நடுவுல பெரிய இலக்கமா இருக்கு. சுற்றவரை இருக்கிற இலக்கங்கள் சிறிய இலக்கமா இருக்கு. அதை கூட்டி பார்த்தா வருமானு பார். 5, 3 மட்டு 8, 4, 10, 14 இதுல வருது. ஆனா ரெண்டாவது இதுல வருது ஒன்று பார். 8 மேலும் 15, 15, 5, 20, 24, 24. இங்கேதான் கூட்ட 14 வருது வழியே, இங்க கூட்டம் 36 வருது. 36 வரை. வேற என்ன முறையில பார்த்தோம்னு சொன்னா, இப்ப 5, 4 பெருக்கு குறுக்கம் தெரியும். 5, 4 பெருக்குங்க, பெருக்கினா 20 வரும். அதே மாதிரி 3, 2 பெருக்குங்க, பெருக்கினா 6. அதை கழிச்சு விட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி 7 மட்டும் பெருக்கினா எவ்வளவு வரும்? 56. அதுல இருந்து என்ன செய்ய போறீங்க? 4 மஞ்சள் பெருக்கி கழிச்சு விட்டு 20 கழிச்சா 36. அதே மாதிரி அடுத்தது 7 தடவை 7 49. 3 பெண்ணு கழிச்சா 37.
அதே மாதிரி 13 15, அதே மாதிரி ஓரஞ்சு 5 கழிச்சோம்னு சொன்னா 10. இப்போ இது 10,000. ரைட், அடுத்த கடைசி கேள்வி. இதுல இந்த ரெண்டையும் கூட்டும். 10 15 கூட்டினா 25 சரியா. அப்புறம் பார்த்தா 35 வந்திருக்கு. இப்போ இந்த 10 கூட்டிப்பார். முதல் 10 15 கூட்டுவோம், 25 பேர். பிறகு இந்த 10 திருப்பி கூட்டும், 35 பேர். அதே மாதிரி இங்க 20 13 கூட்டிங்கன்னா 33 பேர். அதோட திருப்பி 20 கூட்டும். 20 13 கூட்டினா 33. பிறகு 20 முன்னுக்குள்ள இலக்கத்தை கூட்டும். அதே மாதிரி இப்ப 18 10 கூட்டினா 20, 28ஓட 12 கூட்டினா 47. அதே மாதிரி இப்போ இறுதிக்கு 13 5 கூட்டினா 18 வரும் வந்திருக்கு. அதோட 13 கூட்டினீங்கன்னா சரியா 31. நன்றி.